அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய கிருபையின் கரம் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பி, காலைதோறும் எங்களை எழுப்புகிற தேவன் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடிமைகளுக்கு கிருபை காட்டின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, என்னை நோக்கி பாரும், நான் காலையிலிருந்து ஆயத்தமாக உமக்கு நேராக காத்திருக்கிறேன் என்று 5வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறபடி எங்களை ஆயத்தமாக்கி இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி கிருபை கொடுத்தேன். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியத்தில் நாம் மூழ்கும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய ஒத்தாசையை கொண்டு தியானிப்போம். இந்த நாளின் வேத பகுதி மத்தேயு 10வது அதிகாரம். இந்த மத்தேயு 10வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அது ஒரு ஆறுதலின் அதிகாரம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் பார்க்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அக்னியில் நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஏசாயா சொன்னது போல, இந்த நாளிலும் தேவன் இந்த அதிகாரத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். என்ன என்றால், ஆண்டவர் உங்களை யாராவது துன்பப்படுத்தி உங்களை தங்கள் வசமாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுத்தால், அந்த முயற்சியிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி உங்களை காத்து கொள்ளக்கூடிய பலத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நீங்கள் பேச வேண்டும் என்று தீர்மானித்தால் அது நீங்கள் அல்ல, அவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும், பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். அன்பு பிள்ளைகள், இந்த கடைசி காலத்தில் பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது அதிகாரம் 27, 28, 29வது வசனத்தை வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் ஏற்று ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பட்டணத்தை நீங்கள் கடந்து உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் மறுபட்டணத்திற்கு நீங்கள் போய்விடுங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக
நீங்கள் இஸ்ரவேல் தேசம் அனைத்தும் உங்களால் சுற்றித் திரிய முடியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் இன்னொரு பட்டணத்திற்கு போய்விடுங்கள். மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பு நீங்கள் இஸ்ரவேல் அனைத்தும் நீங்கள் சுற்றித் தெரிய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களை துன்பத்திற்கு ஈடுபடுத்துகிறவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தை. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பான். மேலும் வீட்டு எஜமானை நாங்கள் பெயல்செபூல் என்று சொன்னால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஒருவேளை நம்முடைய வீட்டாருக்குள் இணைஞ்சன பந்துக்களுக்குள் நாம் ஊழியம் செய்யும்போது நம்மை பெயல்செபூல் என்று சொல்லும்போது நாம் அதை குறித்து பயப்பட வேண்டாம். அப்படி சொல்லுகின்ற அந்த பட்சத்தில் நம்முடைய வீட்டார் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன பெயரை சொல்லி அழைப்பார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி பேசினாலும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத இரகசியமும் இல்லை, அறியப்படாத மறைப்பொருளும் இல்லை என்று ஆண்டவர் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் அறியப்படாத இரகசியமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இரகசியம் என்ற சொல்லுக்கு இடமில்லை. எந்த ஒரு செய்கையும் வெளிப்படாமல் இருக்கவும் மாட்டாது. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வருவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே நீங்கள் சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆத்துமாவை கொள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவருக்கு அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். உங்களை துன்பப்படுத்தி உங்களை கொலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 5வது அதிகாரம் மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை 5வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பாகம் நம்மை பாவத்திற்கு தீமைக்கு அழைத்து செல்லும் என்றால் அவைகளை தரித்து போட வேண்டும். நாம் முழு சரீரத்தையும் நரகத்திலே அழிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடாமல் ஒரு அவயவம் இல்லாதவனாய், ஒரு கை இல்லாதவனாய், கால் இல்லாதவனாய், கண் இல்லாதவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வது நமக்கு நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே தேவன் கொடுக்கிற சத்தியத்தின் மகத்துவங்கள் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:30 அவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் அது கீழே விழாது என்று சொல்லுகிறார். இன்றைக்குரிய அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வருகிற செயல்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள், கால் வைக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 24:19-20 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை ரட்சிப்பதற்கு உங்களோடு கூட இருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும், நீ துக்கத்தோடு தெரிய மாட்டாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த அறிவுரையிலே நாம் தேவனை மட்டும் சார்ந்து அவரை மட்டும் மகிமைப்படுத்தி அவருக்குள் நிலைத்து அவருடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் நாம் வழிவழியில் செல்லாமல் இருப்போம் என்றால் நம்மை போல பெரிய பாக்கியவான் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவப்பிள்ளை, அவரை நம்பி ஜீவிக்கிறவருக்கு ஒரு தடையும் இல்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எரேமியா 17 நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ உங்களை நிந்திக்கிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, காரியத்தை நடத்துகிறவன் நான், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொன்னது போல, அன்பு பிள்ளைகளே, பாரம் நம்மிடத்தில் நம்மை வலுப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் நினைத்து இந்த காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நமக்கு சகாயம் செய்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருப்போம். இந்த நாளின் வெளிச்சத்திலே நம்முடைய கால்கள் நல்ல பாதையில் நடப்பதற்கு, நம்முடைய கண்கள் நல்ல காட்சிகளை காண்பதற்கு, நம்முடைய வாய் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, நம்முடைய செவிகள் நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு, நம்முடைய சிந்தை நல்லவைகளை சிந்திப்பதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? வழி நடத்துகிற தேவன் நம்முடைய கரம் பற்றி அவர் நம்மை அழைத்து செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற அனுபவத்தை நாம் பெற்று இந்த நாளை கர்த்தருக்குள் ஈந்தாக்குவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும்
உம்முடைய கிருபை இருந்து தேசமே பயப்படாதே. இன்றைக்கும் அந்த பயமில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆவியை நமக்கு தேவன் கொடுக்க காத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அந்த பயமின்றி வாழ்வதற்கு சகாயரை நாடுவோம். எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆண்டவரோ எனக்கு சகாயராய் இருந்தார் என்று 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறபடி அவர் சகாயர். அவர் ரட்சிப்பின் வல்லமையை கொடுக்கிறவர். அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அவரை நம்மிடத்தில் தங்க வைப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? யோசிப்போம். தேவனோடு இணைந்திருங்கள். நான் உங்களை முடிவு பரியந்தம் உங்களை காத்து பலப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த ஆறுதலின் வார்த்தையை நாம் பெற்று இந்த நாளை கர்த்தருக்குள் இனிதாக்குவோம். நம்முடைய பணிகளை தேவன் ஆசீர்வதித்து தரட்டும். நம்முடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, ஆறுதலை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.